தைராய்டு கிளாண்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம தைராய்டுல ரெண்டு விதம் பேசிட்டோம். ஒன்னு ஹைப்பர் ஆக்டிவ் தைராய்டு, இன்னொன்னு அண்டர் ஆக்டிவ் தைராய்டு. இந்த ரெண்டு தைராய்டுமே ஹைப்பர் தைராய்டிசம் மற்றும் ஹைப்போ தைராய்டிசம் எப்படி டாக்டர் கண்டறியலாம்? நீங்க ஹைப்போ தைராய்டிசம் வித்தியாசம் சொல்லிட்டீங்க, ஹைப்பர் தைராய்டிசம் எப்படி பிரசன்ட் பண்ணும்? ஹைப்பர் தைராய்டிசம்ன்றது ஹைப்போ தைராய்டிசம்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். உங்களுக்கு ஹார்ட் துடிப்பு அதிகமாக இருக்கும், பவல் மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உடல் எடை குறையக்கூடும். அதுக்கப்புறம் ரொம்ப வார்மாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பல பாதிப்புகள் அது உண்டு பண்ணும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கிறது அந்த டெஸ்ட் காமிக்கும். சூப்பராக சொன்னீங்க டாக்டர். பழமொழி ஒன்று இருக்கு, எப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி கொட்டின பிறகு கிடைச்ச சீப்பு மாதிரி தைராய்டு நோயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே தைராய்டுனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி தைராய்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப படபடன்னு இருப்பாங்க, ரொம்ப மந்தமாகவும் இருப்பாங்க. ஸோ தைராய்டு பிரச்சனைக்கு எந்த விதமான தீர்வு, மருந்துகள் போதுமா அல்லது அறுவை சிகிச்சை அளவுக்கு போகணுமா டாக்டர்? கொஞ்சம் எளிமையாக விளக்குங்களேன். தைராய்டு உங்களுக்கு டிசார்டருக்கு என்ன காரணன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பெரும்பாலும் அயோடின் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணம் உங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம்க்கு காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி மலைப்பகுதிகளில் வசிக்கக்கூடியவங்களுக்கு அயோடின் அதிகமாக இருக்கிற பொருட்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஹைப்பர் தைராய்டிசமும் வர்றதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மற்ற நிறைய கண்டிஷன்ஸும் தைராய்டு டிசார்டரை குறைவாகவோ இல்லை அதிகமாகவோ ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான நிறைய டெஸ்ட் இருக்குது, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இருக்குது, நியூக்ளியர் டெஸ்டிங் இருக்குது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன காரணம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை நம்ம செய்ய முடியும்.